ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மளை கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்து இந்த புதிய வாரத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை கடந்து போகும்படியாய் தேவன் நம்மளுக்கு உதவி செய்திருக்கு. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட அவர் பேச போகிறார். அல்லேலூயா. சில காரியங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டங்களையும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற நோக்கங்களையும் கர்த்தர் ஏற்கனவே அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த நாள்ல சொல்ல முடியும் அவருடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார்? அல்லேலூயா. இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம இந்த நாளில் பார்க்க போறோம். இந்த மாதம் வாக்குத்தத்த வசனத்தை இந்த நாள் நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் இந்த நாள்ல கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் இடைபட போறாரு, நம்மளோடு கூட கர்த்தர் பேச போறாரு. அதற்காக நம்ம தொடர்ந்து ஆண்டவரை பார்த்து நீங்க கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு கூட நீங்க பேசுங்க, என்னோடு கூட நீங்க இடைப்படுங்க என்று சொல்லி அவரை பார்த்து நீங்க கேட்க ஆரம்பிங்க. உங்களோடு கூட சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட அவர் பேசுவார். அல்லேலூயா. எப்பொழுது வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லி அவரை பார்த்து நீங்க கேளுங்க. இந்த நாளில் அவர் நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா இருக்குமும் மிகுந்த கிருபையும் இந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். இந்த கால வேளையில கூட கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக, எங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியாக தேவனீர் கொடுத்த நல்ல ஒரு கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே உங்கள் வார்த்தையை இந்த நாளில் நாங்கள் கேட்கும்படியாய், இந்த நாளில் அந்த வார்த்தையை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கும்படியாய் தேவனி இங்கே கொடுத்த நல்ல ஒரு ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் அந்த பேசுகிற வார்த்தையானது எங்களுக்குள்ள அப்படியே ஜீவன் பெறட்டும். அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மேன்மையடை செய்யப்படுறதுக்காக நன்றி. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்க நடத்துகிற பாதை வித்தியாசமா இருக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே கொண்டு வந்து நீங்க சேர்க்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க புறப்படுத்திக் கொள்ளுங்க, அப்படி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் அவருடைய நிறைவையும் அவருடைய வழிகளையும் கர்த்தர் உங்களை நடத்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவனுடைய வேத வசனத்துக்கு நேராய் இந்த நாளில் நம்ம கடந்து செல்ல போறோம். இன்னைக்கு அப்பா நம்மளோடு கூட கர்த்தர் பேச போறாரு, நம்மளோடு கூட இடைப்பட போறாரு. அந்த வார்த்தை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் வேத வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். எடுத்து வாசிக்கலாம். யோபு 28வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனும் அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்துல நம்ம வாசித்து கொண்டிருக்கிறதை நீங்க போன வாரமே நீங்க பார்த்துருப்பீங்க. கர்த்தர் நம்முடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு இரண்டாவது காரியங்களை நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, உங்களுடைய வழிகளை அவர் தெரிந்து வைத்து அந்த பாதைக்கு நேராய் ஆண்டவர் நடத்தி கொண்டே போய் கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் கர்த்தர் என்னுடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னுடைய பாதைகள் எல்லாவற்றையும் அவர் தெரிந்து வைத்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சகல காரியங்களையும் அவர் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம நம்புகிற வேலையிலேயே அவர் பெரிய காரியங்களை நமக்காக ஆண்டவர் செய்ய துவங்கி விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை, கர்த்தர் உங்களுடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். வழிகளை என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்பதாகவே அவர் அழைத்தவர், நம்மளை பேர் சொல்லி வைத்திருக்கிறவர். அவர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய வழிகளை நான் தெரிந்திருக்கிறபடினால அந்த பாதிக்கு நாளாய் அற்புதமாய் தேவன் நடத்துவார். அல்லேலூயா. யார் உங்க வழிய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ, யார் உங்க வழிய அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அவங்களைத்தான் நம்ம என்ன செய்வோம்? பின்பற்றோம். என்னோட காரியங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும், என்னுடைய பாதைகள்லாம் அவங்களுக்கு தெரியும், நான் என்ன நினைக்கிறேனோ அவங்க இந்த காரியத்தை எனக்கு செய்யறாங்க என்று சொல்லி அவங்க மேல ஒரு பாசம் இருக்கும், அவங்க மேல ஒரு அன்பு இருக்கும். அப்பேற்பட்ட அன்பு உங்களுக்கும் எனக்கும் தேவன் பேர்ல இருக்கும்போது அவர் நம்மளுக்காக அநேக காரியங்களை அவர் செய்து முடிக்கிற நல்ல ஒரு தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லியிருக்கிறாரு, உங்களுடைய வழிகளை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார்.
உன்னை பாதைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறபடினால சகலவற்றையும் சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுத்து இந்த நாளில் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. யோபு விதமாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, என் வழியை அவர் அறிந்திருக்கிறார். யோபு பலவிதமான சிச்சுவேஷன்ல இருக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு இருந்த சொந்த வீடு அவனுக்கு போச்சு, அவனுக்கு இருந்த 10 பிள்ளைகள் அவங்களுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு இருந்த நிலங்கள் எல்லாம் போயிடுச்சு, ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாமே போயாச்சு. ஆனா எல்லாமே போனாலும், வேலைக்காரர்கள் போனாலும் சரி, வேலைக்காரிகள் போனாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகள் போனாலும் சரி, யார் என்ன போனாலும், என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் அந்த விசுவாசமா யோபு விதமா சொல்றாரு, அவர் என் வழியை அறிந்திருக்கிறார், என்னுடைய வழியை அவருக்கு தெரியும், நான் நடக்கிற பாதை எல்லாவற்றிலும் அவர் என்னை நடத்தி என்னை வரும் காலத்துல கர்த்தர் என்னை செம்மையான பாதையில அவர் கொண்டு போய் வைத்தே தீருவார். ஆமே. இந்த காலவேளையை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க சொல்லணும், கர்த்தர் என்னுடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னுடைய பாதைகள் எல்லாவற்றையும் அவர் தெரிந்திருக்கிறபடினால கர்த்தரனை அதிசயமா என்னை நடத்துவார். ஆமே. ஏன்னா இதுவரைக்கும் யார் உங்களை நடத்திருக்கிறாங்களோ இல்லையோ, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஜூன் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இந்த வாரத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு தேவையான அநேக காரியங்களை அவர் பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்து அநேக நன்மையினாலையும் அநேக வித கிருபைகளினாலையும் கர்த்தர் உங்களை நிரப்பி கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற நல்ல ஒரு தகப்பனாய் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஆமே. நீங்க சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அவர் என்னுடைய பாதைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறாரு, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறாரு, எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் அறிந்திருக்கிறாரு, அதுல இருந்து கர்த்தர் என்னை பூர்ணமான விடுதலை கர்த்தர் தந்து கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்க பல மடங்கு என்னை பெருக செய்ய போகிறார், பல மடங்கு என்னை உயர்த்தி வைக்க போகிறார், பல மடங்கு என்னை எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய மகிமையை என் மேல கர்த்தர் வச்சிருக்கிறது நிமித்தமாக நான் இந்த உலகத்துல எல்லா ஜனங்களை பார்க்கலாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பேங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்து நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லணும், அவருடைய பாதைகள் எல்லாவற்றையும் அவர் தெரிந்திருப்பி வைத்திருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான கலக்கமும் இல்லை, எந்த விதமான பயமும் இல்லை. ஏன்னா யோபு எல்லாவற்றையும் இருந்தாலும் கர்த்தரை உறுதியாய் பட்டு கொண்டதுனால கர்த்தர் வரும் காலத்துல கர்த்தர் அவனை வைத்திருந்த லெவலே வேற, கர்த்தர் அவனுக்கு இழந்ததை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தது போல உங்களுக்கும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த 2025 வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி தீருவோம். ஆமே. நீங்க நம்பணும், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமே. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, சமுத்திரத்துல வழியை உண்டாக கர்த்தர் செய்கிறாரே. அல்லேலூயா. சமுத்திரமானாலும் சரி, செங்கடல் வந்தாலும் சரி, யோர்தான் வந்தாலும் சரி, எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இடத்துல எனக்கு ஒரு பாதையை அவர் உண்டு பண்ணி வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்றாரு என்று சொன்னா, எகிப்திலிருந்து புறப்படின பொழுது அவங்களுக்கு முன்பதாக செங்கடல் இருந்துச்சு, யோர்தான் இருந்துச்சு. இது ரெண்டும் எப்படின்னா ஒரு சமுத்திரம், ஒரு கடல், ஒரு பக்கம் ஒரு கடல், இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆறு. இந்த இடத்துல என்ன தெரியுமா நடந்த ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் அவர்களுக்காக ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி செய்வார் என்று சொன்னா, இயேசுவினுடைய ரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னன்னு தெரியுமா, இந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வாசலா அடைக்கப்பட்டிருக்குதோ அந்த வாசல்ல கர்த்தர் உங்களுக்காக அவர் திறந்து தரப்போகிறார். அல்லேலூயா. அதான் சொல்லிக்குது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக அனுகூலமான கதவை அவர் திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
ஏன்னா உங்களுக்காக அனுகூலமான கதவு ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சமுத்திரத்தை உங்களுக்காக வழியை ஆயத்தம் பண்றாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்காக வழியை உண்டாக்குறது மாத்திரமல்ல, உங்களுக்கு தேவையான அந்த வழியில போவதற்குண்டான எல்லா விதமான பாதைகளும் கரடுமுரடான பாதைகள் அல்ல. அந்த பாதை எப்படின்னு தெரியுமா? நீட்டா இருக்கும். சமுத்திரத்துல நடக்கணும் அப்படின்னா சாதாரணமானது அல்ல. அந்த தண்ணி உடனே பற்றி போகிறதுக்கு முன்னாடி என்ன சாத்தியமும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன செய்தாங்கன்னா, செங்கடல் பிளந்த உடனே அவங்க நடந்து போகும் பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா உலர்ந்த தரையின் வழியாய் அவர்கள் நடந்து போனார். நம்ம அப்படின்னா நடந்து போக முடியுமா? அதுவும் ஒரு செகண்ட்ல தண்ணி வத்தி போகுமா? வத்தி போகாது. ஏன்னா தண்ணி நனைஞ்சு இருந்துச்சுன்னு வைங்க, அந்த இடத்துல நடக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மழையில பேஞ்சிட்டு இருந்துச்சுன்னா, மழையில பேஞ்சு சேரு சகதியமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம உடனே நடந்து போகவே முடியாது. ஏன்னா நடந்து போனால் என்ன ஆகும்? ஒன்று வலிக்கு விழுந்துருவோம், இல்லை என்று சொன்னால் தடுமாறிடுவோம். அந்த இடத்துல நடக்கவோ வண்டி ஓட்டவோ எதுவுமே பண்ணவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வழியில எப்படி கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்குறாரு அப்படின்னு சொன்னா அதுல எந்த இடத்துலயுமே தடைங்கிறது இருக்கவே இருக்காது. நீங்க விசுவாசிங்க. எனக்காக ஒரு வழியை அவர் திறக்கும் போது, எனக்காக வழியை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கும் பொழுது, அந்த பாதைக்கு நேராய் கர்த்தரனை வழி நடத்திட்டு போகும் பொழுது எதுவுமே தடையாய் நிற்காது. ஒருவேளை தடையாய் இருந்தாலுமே அந்த தடையை நீக்கப்படுவதற்குண்டான ஒரு கிருபையை கர்த்தர் அவர் நமக்கு தந்திருக்கிறபடினால, அந்த கிருபை எப்படி தெரியுமா நம்மளுக்கு தந்திருக்காரு? வார்த்தையாகிய அந்த வசனத்தின் நிமித்தமாக விசேஷமாக இயேசுவின் நாமத்தின் மேல அதிகாரம் உடையவர்களாய் நீங்க சொல்லும் போதே அந்த தடைகள் உங்களுக்கு முன்பதாக நீங்கி போகும். அல்லேலூயா. எத்தனை நீங்க சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் மாற்றி விடுகிற தேவனா இருக்கிறார். என்னோட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி விடுகிற தேவனா இருக்கிறார். அதுதான் இந்த வசனத்துல சொல்லியிருக்குது. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, சமுத்திரத்துல வழியை உண்டாக்குறார். கர்த்தர் உங்களுக்கு பாதையை உண்டாக்கி அந்த பாதையில உங்களை செம்மையா நடத்துவார், அழகா நடத்துவார். கர்த்தர் சகலவற்றாலும் உங்களை நடத்துவதற்கு, கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைப்பதற்கு மனுஷத்தினாலேயோ உங்களுடைய சுயபலத்தினாலேயோ நம்மளுடைய சுயமான காரியங்களை எதுவுமே முடியவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நடத்துகிறது அவர் மாத்திரம்தான் நடத்த முடியும், செய்யறது அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். நீங்க நினைக்கணும், கர்த்தரோட பாதையில கர்த்தர் அவர் கூட இருக்கிறபடினால எதுவுமே என்ன சேதப்படுத்தவே முடியாது. ஆமே. ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்னா, கடல் ஓரமா இயேசுவும் ஒரு பையனும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போகும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு இடத்துல வரும்பொழுது சேர் சகதியமா இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சேரா இருக்குது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துக்கிட்ட வர வரைக்கும் இயேசுவும் அந்த பையனும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. பேசிட்டே போய் கொண்டு இருக்கும்போது நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, திடீர்னு பார்த்தாச்சு இந்த இடத்துல போகும்பொழுது என்னாச்சு, சேர் சகுதியமா இருக்குது. இல்லைன்னா எப்படி நடந்து போறது, எப்படி இது பண்ண போறது, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, சரி இயேசுவிடத்துல கேட்பான், ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடும் போது அவர் காணோம். எங்க போயிட்டாருன்னு தெரியல. என்னடா இது வரைக்கும் என் கூட நல்லாதான் வந்துட்டு இருந்தாரு, ஆனா இப்ப என்ன அவரை காணுமே, அவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் அங்கே இங்கே தொலைவை பார்க்குற காணும். சரி இந்த சேத்துல தானே நடக்கணும், சரி நம்மளே நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சேத்துல அப்படியே நடந்து அந்த சேத்தை எல்லாவற்றையும் கடந்து வந்தாச்சு. கடந்து வந்த உடனே திடீர்னு பார்த்தா இயேசு அவன் பக்கத்தில் நிற்கிறாங்க. இயேசு பக்கத்தில் நின்னோடனே அவனுக்கு சரியான இது மனவேதனை ஏறிச்சு. ஒரு பக்கத்தில் கோபம், ஆண்டவரே இவ்வளோ நேரம் வரைக்கும் என் கூடையே தான் வந்துட்டு இருந்தீங்க, ஆனால் இந்த சேரு சகதியமாக இருக்கிற இடத்துல நீங்கள் என் பக்கத்துலேயே இல்லை, இப்போ நான் நடந்து வந்துட்டேன், என் கூட நீங்கள் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் சொன்னார், நீ அதை திரும்பிப்பார், அதை நினைச்சு திரும்பிப்பார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்த உடனே அந்த காலச்சு உன்னோடது கிடையாது, அந்த காலச்சு யாரோடது? என்னுடைய. இது வரைக்கும் நீங்கள் நடக்க வேண்டிய வழி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், அந்த பாதையில் கர்த்தர் உங்களை தன்னுடைய கைகளினால ஏந்தி அவர் தாமே உங்களை சுமந்து வந்துருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நீங்க நம்புறீங்க? ஏன்னா சமுத்திரத்தின் வழியில நடந்து போனாலும் சரி,
வனாந்திரத்தின் வழியா நடந்து போனாலும் சரி, அவர் என்னோடு கூட இருப்பார். அவர் என் பாதைகள் எல்லாம் அவர் செவி பண்ணி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஏன்னா நீங்க நினைக்கணும், கர்த்தர் என்னோடு கூட இருந்தாருன்னா ஏன் இந்த ப்ராப்ளம்லாம் வருதுன்னு நீங்க நினைக்க கூடாது. கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்று சொன்னால் நன்மையாக மாத்திரமே செய்து முடிப்பார். அது மாத்திரம் தான் நம்மளுக்குள்ள இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறதுனா, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, அந்த பிரச்சனை வந்துருமோ, இந்த பிரச்சனை வந்துருமோ நினைக்கிறதுனால தான் பலவிதமான பிரச்சனைகள்னாலும் மன கவலைகள்னாலும் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்கு வர முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான காரியங்கள் ஒரு ட்ரையில் இருக்கிறாங்க. நிறைய பேருடைய காரியங்கள் அப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ளாது இருக்கிறதுக்கு தான் அந்த காரணமே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு உன்னைய நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உன் தாயின் கருவுல உருவான நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உன்னை தாங்கி, உன்னை ஏந்தி, உன்னை சுமந்து, உன்னை தப்புவித்தவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். நீங்க நம்பணும், என்னோடு கூட அவர் இருக்கிறார். என் வழியா அவர் தெரிந்திருக்கிறார். என்னோட பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் என்னோடு கூட இருந்து அவர் எனக்கு தேவையான சகல காரியங்களையும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்க அவர் மாத்திரமே வல்லவர். ஆமென். முழுதுமா நம்புங்க. ஏன்னா யோபு எல்லாவற்றையும் இருந்தாலும் கர்த்தர் உறுதியாய் பெற்றுக்கொண்டது நிமித்தமாகத்தான் கர்த்தர் பிற்காலத்துல கர்த்தர் ரெட்டிப்பாய் கர்த்தர் தந்தார். நான் உங்களுக்கு சொல்றேங்க, இந்த நாள்ல இருந்து கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு நிரப்புவார். தீர்க்க தரிசனமா உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையானது என்ன தெரியுமா? இந்த நாள்ல இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உங்க மேலும், உங்க பிள்ளைகள் மேலும், உங்க சந்ததிகள் மேலும் இயேசுவின் நாமத்தினால இந்த நாள்ல இருந்து வர பண்ணுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லணும், கர்த்தர் என்னை அவர் தாங்குகிறவராக இருக்கிறார். கர்த்தர் என்னை நல்ல பாதையில நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் என்னை சமுத்திரத்தின் வழியில போனாலும் சரி, எந்த இடமே எனக்கு வாய்க்க பண்ணினாலும் சரி, வாய்க்க பண்ணாம இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தர் என்னை சூப்பரா நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும்போது எதுவுமே நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. ஆமென். நல்ல சந்தோஷமா இருக்கும். இந்த வாரம் முழுவதும் அப்பா என்னைய நடத்துகிற பாதை வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் எனக்கு நடத்துகிற விதமே ஆச்சரியமானதா இருக்கும் என்று சொல்லி நீங்க விசுவாசிச்சா நிச்சயமா நடந்தே தீரும். ஆமென். நல்ல சந்தோஷமா இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் அல்ல, நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 1:6 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அடையும். வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் நீதிமான்களின் வழியை அவர் அறிந்திருக்கிறார். நீதிமான் எங்க போனாலும் அந்த வழியை அறிஞ்சிருக்கிறார். நீங்களே எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க என்று சொன்னா, கிறிஸ்துவினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஆமென். ஏன்னா நீதிமான் என்று சொல்லப்படுவதை விட கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நீதிமான்கள் என்ற பெயரை கிறிஸ்துவின் மூலமாக சூடப்பட்டு இருக்கிறோம். அந்த நீதிமான்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குன்னா ராஜ பாதையா இருக்கும். நீதிமன்றங்களை நம்ம வாசிக்கிறோம், நீதிமான்களோட பாதை எப்படி இருக்கும்? ராஜ பாதையா இருக்கும். அந்த பாதையில நித்திய ஜீவனை கர்த்தர் கட்டளை அளிக்கிறார். ஆமென். அந்த பாதையில எப்படி இருக்குமாமா? நித்திய ஜீவன் உண்டா இருக்கும். அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தரப்போறாரு. உங்களுடைய எதிர்காலத்துல கர்த்தர் தரப்போறாரு. ஏன்னா நீங்களே எப்பேற்பட்டவங்களா இருக்கிறீங்கன்னா, நீதிமானுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்துக்கும் உரியவர்களாய் உங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். நல்ல சந்தோஷமா இருக்கணும். நல்லதா சொல்லுது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அவர் அறிந்திருக்கிறாரு. ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் பாவியா இருக்கிறேன், நான் பாவையான காரியத்தை செஞ்சிருக்கிறேன். ஒருவேளை நீங்க சொன்னாலும் நான் உங்களுக்கு சொல்றேங்க, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க எப்படி விசுவாசிக்கிறோம்னா, கர்த்தர் என்னுடைய பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்த கர்த்தர் வைத்து என்னை கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி
ஆண்டவர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் செய்கிற மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய வழிகளை அவர் அறிந்து, நீதிமான்களுடைய வழியை அவர் அறிந்து வைத்திருக்கிறபடினால ஆண்டவர் உங்களுடைய பாதைகள் எல்லாவற்றையும் அழகாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நீங்க சொல்லணும், நீதிமானாகி என்னுடைய வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். யாருடைய வழியை அவர் அறிந்திருக்கிறாரு? என்னுடைய வழியை அறிந்திருக்கிறார். ஏன்னா என் குடும்பம் நீதிமானின் குடும்பம், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், என்னுடைய வாழ்க்கை நீதிமானின் வாழ்க்கை, என்னுடைய சகல காரியங்களும் நீதிமானுக்கு உண்டான அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நீங்க நம்பணும். நம்ம நீதிமானா பாவியா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளால எதுவுமே பண்ணவே முடியாது. கர்த்தர் உங்களை என்னையும் நீதிமானாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறாரே. நீதிமானுக்கு உண்டான அநேக சுதந்திரத்தினால் கர்த்தர் உங்களை போஷிப்பார், உங்க குடும்பத்தை அதிசயமாய் நடத்துவார். நீதிமானுடைய பாதை ராஜபாதை இருக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போறார். ஆமென். நம்ம கலங்கி போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. ஏன்னா நீதிமானாய் கர்த்தர் என்னை மாற்றி, நீதிக்கு சுதந்திரவாளியா என்னை மாற்றி, கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்து வைத்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லதை மாத்திரம்தான் செய்வார். ஆமென். வேதம் சொல்லியிருக்குது, கர்த்தரோ நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அப்படின்னா தெரியுமா? உங்களுக்கு விரோதமா பிசாசு என்னென்ன பிளான் போட்டாலோ, என்னென்ன காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி மனுஷிக காரியங்களோ உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுடைய துன்மார்க்கமான காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு வாய்க்கப்படாது. ஆமென். ஏன்னா கர்த்தர் உங்க மேல அநாதி தீர்மானங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்க மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பிளான் சாதாரணமான பிளான் அல்ல. அந்த பிளான் மிக பெரிதான ஒரு பிளானை உங்க மேல வச்சிருக்கிறார். அது நீங்க அறிஞ்சுக்கணும். கர்த்தர் என் மேல ஒரு பிளானை வச்சிருக்கிறார், என் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். என் மேல கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் அநாதி தீர்மானத்தினால கர்த்தர் என் மேல கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அந்த நேரம் முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிச்சு இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு இன்றைக்கு அந்த வார்த்தை எனக்குள்ள பலன் தந்து என்னை ஆசீர்வதிக்கும் போது எப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அப்போ இருந்து ஒரு மிகப்பெரிதான காரியங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதுல சொல்லப்பட்டிருக்க மிக அருமையான வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை அறிந்து வைத்திருக்கிறவர். அவர் நம்மளுக்கு எப்பொழுதும் எப்படி இருக்கிறார்னா நல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், என் வாழ்க்கையில அவர் நல்லவராகவே இருக்கிறார், என் வாழ்க்கையில அவர் போதுமானவராகவே இருக்கிறார், என் வாழ்க்கையில கர்த்தர் எப்பொழுதுமே எந்த நேரத்திலுமே அவர் நல்லவராகவே மாத்திரமே அவர் இருக்கிறார். நீங்க நினைக்கணும் அவர் தீமை செய்கிற தேவனே அல்ல, அவர் நல்லது செய்கிற தேவன். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது செய்கிற தேவனாகத்தான் இன்றைக்கு கர்த்தர் அவர் நல்லது செய்யும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில போதுமானவராய் இருக்கும்படியாகத்தான் இன்றைக்கு அந்த வார்த்தை கொண்டு உங்க மூலம் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமே. நீங்க தைரியமா சொல்லணும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நீதிமான்களுடைய வழிகளை அறிந்திருக்கிறவர் அவர் நல்லவர். ஆமே. அது மாத்திரமல்ல, இக்கட்டு நாளில் அவர் கர்த்தர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அதுதான் 2வது காரியங்கள் சொல்லியிருக்கிறது பாருங்க. இக்கட்டு நாளில் அவர் தமக்கு அரணான கோட்டையாக அவர் இருக்கிறார். நீங்க நினைக்கணும், எந்த விதமான பிரச்சனை வந்தாலும், எந்த விதமான போராட்டம் வந்தாலும், எந்த விதமான நிந்தையான காரியங்கள் வந்தாலும் நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு அரணான கோட்டையாய் அவர் இருக்கிறாரு, நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை நீங்க முழுவதுமாய் விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவர் பெரிய 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 காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆமே. அதுலதான் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவராய் இருந்து அவர் இக்கட்டு நாளில் கர்த்தர் நம்மளுக்கு அரணான கோட்டையாய் இருந்து அடுத்த லைன் சொல்லுது,
அவர் நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறவர். அதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்து ராஜாவை மாற்றுவதற்கு முன்பதாக அவன் நம்பின ஒரே ஒரு காரியம், என் மேல அபிஷேகத்தை வைத்திருக்கிறபடினால் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார், கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருந்துச்சு. சாலமோனுக்கு அவன் சாதாரண மனுஷனாக இருந்த பொழுதுலேருந்து கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியங்கள் இருந்துச்சு. கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் வைப்பாரோ இல்லையோ, கர்த்தர் நிச்சயமானவே சொல்ல முடியும், என்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு அவர் கொண்டு போய் வைப்பார். ஆமே. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சாலமோனுடைய வாழ்க்கையெல்லாம் எல்லாரும் காட்டிலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை. தாவீது இருக்கிறாரு. தாவீது உரியாவின் மனைவிய என்ன செய்ய கல்யாணம் பண்ணது நிமித்தமாக தவறான ஒரு உறவு வைத்து அது நிமிஷமா அவனை கொலை செய்து, உரியாவை கொலை செய்து, பத்சேபாவை கல்யாணம் செய்து அவன் மூலமாய் பிறந்தவன் தான் யாரு அப்படின்னா சாலமோன். ஆனா அந்த சாலமோனுடைய வழியை யாருமே அறிந்து கொள்ளல, யாருமே தெரிந்து கொள்ளல. எல்லாரும் அவனை ஒதுக்கி விட்டாங்க. அப்சலோம் ஒதுக்கி விட்டாங்க, பெரிய அந்தோனியை ஒதுக்கி விட்டாங்க, அங்க இருக்கிற சகல ஜனங்களும் ஒதுக்கி விட்டாங்க. ஆனா கர்த்தர் சாலமோனுடைய வழியை கர்த்தர் அறிந்திருந்தாரு. கர்த்தர் அவன் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருந்தாரு. சாலமோன் நீதிமொழிகள் எழுதுனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னுடைய வழிகளை அவர் அறிந்ததுக்கான காரணம் தான் அவன் நீதிமொழிகளை அந்த கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்காத ஒரு ஞானத்தை, ஸ்பெஷல் ஞானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகள் எழுத ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் தாழ்மையா இருந்த என்ன, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருந்த என்ன, எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட இருந்த என்ன, கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு அவர் என்னை நிச்சயமானவே கொண்டு போய் தீர்வாருங்கிற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருந்ததோ இல்லையோ சாலமோனுக்கு இருந்துச்சு. நான் உங்களை சொல்றேங்க, சாலமோன் தேவனை நம்பி கொண்டிருந்தான். எத்தனை பேரு என்னை உதாசீனமா பேசினான், எத்தனை பேர் என்னை ஆகாது என்று தள்ளினான், கர்த்தர் என்னை வருகிற நாட்கள்ல உயர்த்தி கர்த்தர் வைக்க போறார். கர்த்தர் என்னை அதிசயமா என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை ஆச்சரியமா நடத்துவார். எந்த ஜனங்கள் என்னை உதாசீனப்படுத்தினாங்களோ அதே ஜனங்கள் மத்தியில கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு போய் வைத்து, எவெல்லாம் நீ ஏளனமா பேசினாலும், எவெல்லாம் என்னை கேவலப்படுத்தினாலும் அதே ஜனங்கள் மத்தியில கர்த்தர் என்னை வாழாக்காமல் தலையாய் கர்த்தர் மாற்றுவார், என்னை கீழாக்காமல் கர்த்தர் மேலாய் கர்த்தர் மாற்றுவார் என்கிற ஒரு விசுவாசம் சாலமோனுக்கு இருந்தது போல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்க மேலையும் அந்த திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போய் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நீங்க நம்பணும், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அப்பா சாதகமாய் மாற்றி தருவார். நான் இப்பொழுது இருக்கிறது போல என்னோட வாழ்க்கை இருக்காது. நான் நம்பி இருக்கிறது இன்னார் என்று அறிந்திருக்கிறபடினால என்னுடைய சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் ஜெயமாய் மாற்றுவார். ஆமென். இந்த சோதனைகள் எல்லாம் எப்படி மாற்றுவார்? அவரு ஜெயமாய் மாற்றுவார். சோதனைகள் மத்தியில நான் போனாலும் அந்த சோதனையின் மத்தியில இயேசு எனக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும், வியாதி வந்தாலும் என்னை தொடவே முடியாது, எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் என்னை தொடவே முடியாது, எந்த விதமான காரியங்கள் என்னை தட்டிக்கி விட்டு கீழே விழுகணும்னு நினைச்சு பண்ணினாலும் எதுவுமே என்னை அசைக்க கூட முடியாது. ஏன்னா என் பக்கத்தில் அவன் நிழலாய் அவர் இருக்கிறார், என் வலது பக்கத்தில் அவன் நிழலாய் இருக்கிறார். எதுவுமே என்னை சேதப்படுத்தவே முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் அழகாக கலர் செய்ய போகிறார். ஆமென். நல்லா சந்தோஷமா இருக்கணும், நல்ல தைரியமா இருக்கணும். உங்க தைரியத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு பார்க்குறார். உங்க தைரியத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து வருகிற நாட்கள்ல எல்லா ஜனங்கள் பார்க்கறதுக்கு முன்பதாக, ஒருவேளை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்க எதிர் வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்க சொந்த பந்தமா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரிங்க, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் வருகிற நாட்களில் எல்லாரும் வாயை பொழந்துட்டு பார்க்குற அளவிற்கு கர்த்தர் உங்களை அதிசயமாய் கர்த்தர் மாறப்படுவார்.
இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த நாள்ல அந்த வார்த்தை எனக்கு சம்பூர்ணமாய் கிடைக்கட்டும், கர்த்தருடைய பாதைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறபடினால், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறபடினால், இனி நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நான் தைரியமா இருந்து காரியத்தை நடப்பிக்கிற நாளுக்குள்ள நான் வந்துட்டேன்னு எத்தனை பேர் விசுவாசி ஆமென்னு சொல்றீங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தே வழி நடத்துவார். ஆமென். எவ்வளவு பெரிய நல்ல தேவன் தெரியுமா? கர்த்தர் இக்கட்டு நாளே விடுவித்து, கர்த்தர் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் காரியங்களை அறிய வைத்து, அந்த காரியங்களுக்கு தக்க ஒரு பலனை, நீதியை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வரங்களை, ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவா தருகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிறைவு இந்த நாள்ல இருந்து ஆண்டவர் தரணும்னு விரும்புறாரு. அதை நீங்க என்ன செய்யணும்னா விசுவாசி பெற்றுக்கொள்ளணும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. காரணம், அவன் தேவனை முழு நிச்சயமா நம்பினான். கர்த்தர் எனக்கு குழந்தையை தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. நான் வயதானாலும் சரி, கர்த்தர் எனக்கு குழந்தையை கர்த்தர் தருவார். ஆமே. யாக்கோபு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கோடு தடியுமா அவன் போனான். கோடு தடியுமா அவனுக்கு போன உடனே திரும்பி வரும்பொழுது கர்த்தர் எனக்கு இரு பரிவாரங்கள் நிலையாய் என்னை ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் மீண்டுமாய் கர்த்தர் இந்த பெத்தேலுங்கிற இடத்துக்கு திரும்பி வர பண்ணுவார் என்கிற ஒரு விசுவாசம் யாக்கோபுக்கு இருந்துச்சு. ஆமே. நீங்க நம்பணுங்க. ஆண்டவர் முழு நிச்சயமா நீங்க நம்பி பாருங்க. என்னால சொல்ல முடியும், 100% சொல்ல முடியும், அவர் உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைத்தே தீர்வார். நம்ம நினைக்கிறது கொஞ்சமா இருக்கும், கர்த்தர் செய்கிறது பெருசா இருக்கும். ஆமே. கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் வந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்க நம்பணும், கர்த்தரனை நடத்தியே தீர்வார். எப்படி நடத்துவாரு? அற்புதமாய், ஆச்சரியமாய், அவர் பாதிக்கு நேராய் அற்புதமாய் நடத்துவார். ஆமே. நல்ல சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து நீங்க கேட்கணும், கர்த்தாவே இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய வழியை அறிந்திருக்கிறீங்க, கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறீங்க, நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறவர் என்னுடைய வழியை என்ன செஞ்சிருக்கிறீங்க? அறிந்திருக்கிறீங்க என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கும் பொழுது அவர் சகலவற்றினாலும் உங்களை நிரப்புவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துவார் என்று சொன்னால் மரண பரியந்தமும் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அப்படின்னா என்னன்னா, இந்த உலகம் முடிகிற வரைக்கும் சதா காலங்களிலும், இந்த உலகம் அழிகிற வரைக்கும்னாலும் சரி, ஒருவேளை ஆண்டவருடைய வருகை பரியம் வந்தாலும், ஒருவேளை நம்மளுடைய மரணம் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அவர் எப்படி தெரியுமா இருக்கிறாரு? அவர் சதா காலம் உள்ளவர். அவருக்கு அழிவுங்கிறதே கிடையாது. நம்மளுக்கு வேணா ஒரு விதத்தில் அழிவு இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்துக்கு வேணா ஒரு அழிவு இருக்கலாம், ஆனால் நித்தியமாக இருக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு அழிவுங்கிறதே கிடையாது. அவர் எப்படி இருக்கிறார்னா சதா காலமும் முடியும். அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியுமா? உங்களையும் என்னையும் அவர் முடிவு பரியந்தம் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமே. முடிவு பரியந்தம் வேதம் சொல்லுகிறது, அவர் மரண பரியந்தமும் நம்மளை நடத்துவார். எந்த மரண பரியந்தம்னா உலகத்தின் முடிவு பரியந்தம் வரையினாலும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த உலகத்தில் எத்தனை நாள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த மரணம் பரியந்தனாலும், ஒருவேளை ஆண்டவருடைய வருகை பரியந்தனாலும் ஆண்டவர் எப்படி தெரியுமா நடத்துவார்? உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அற்புதமாக தேவன் நடத்துவார். நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் அவர் தெரிந்து வைத்து அந்த பாதைக்கு நேராக சூப்பராக நடத்தி உங்களுக்கு வேண்டிய அநேக காரியங்களை கர்த்தர் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி தீருவார். நீங்கள் நினைக்கணும், எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம நினைக்க கூட கூடாது. நம்ம நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்து நல்ல காரியங்களை செய்ய போகிறாரு, எனக்கு ஆச்சரியமாக நடத்த போகிறாரு,
நான் இந்த உலகத்தில் சம்பூர்ணம் உடையவனாக இருப்பேன், இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் உடையவனாக இருப்பேன், இந்த உலகத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொண்டவனாக நான் இருப்பேன். ஆண்டவர் என்னை இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் மகிமையுள்ளதாக என்னை மாற்றுவார் என்கிற ஒரு உயர்ந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தெரியுமா, அந்த உலகத்தில் அந்த நம்பிக்கையினால நீங்கள் என்ன செய்வீங்கன்னா பெருக 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 ஆசீர்வாதமும் பெருக ஆரம்பிக்கும், நன்மைகளும் பெருக ஆரம்பிக்கும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் பெருக ஆரம்பிக்கும். அப்போ கர்த்தர் உங்களை மரண பரியந்தமும் சூப்பராக ஆண்டவர் நடத்துவார். இந்த உலகத்துக்கு வேண்டிய சகல காரியங்களையும் உங்கள் கையில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? அவர் நீ நடத்துவதற்கு சர்வ வளமுள்ள தேவனாய் என் பக்கத்தில் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், என் வாழ்க்கை ஆச்சரியமானதாக இருக்கும், என் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிதான காரியங்களை அவர் செய்து தீருவார். என்னுடைய ஊழியத்தை அவர் அற்புதமாக நடத்திய தீருவார். ஏன்னா நான் சுயத்தினால் இல்லை, தேவனுடைய கிருபைக்குள்ளே இருக்கிறபடினால, அவருடைய மகிமைக்குள்ளே இருக்கிறபடினால, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் இருக்கிறபடினால நீங்கள் சொல்லணும், என்னை நடத்துவது அவருடைய ஆசீர்வாதத்தினாலேயோ கிருபையினாலேயோ ஆண்டவர் என்னை அதிசயமாக நடத்தி கொண்டு போய் என்னை புல்லுள்ள இடங்களில் கத்தரை வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் வைத்து எந்த தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை அப்பா என்னை வாழ்ந்திருக்க செய்வார். இந்த 2025 வருஷத்துல நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு செய்தே தீரும். ஆமே, நல்லா சந்தோஷமா இருக்கும். ஆனால் மன மகிழ்ச்சியோடு இருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையில் நீங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்குறீங்க. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மேல் வரப்படுவார். ஆமே, நல்லா சந்தோஷமா இருங்க, ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ ஏது இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்களை நீதிமான்கள் வழியாக இருந்திருக்கிறாரு. நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய பாதைகள் எல்லாம் ராஜ பாதையாக மாறும். ஆமே, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் இந்த நாள்ல இருந்து உங்களை மேன்மைப்படுத்தி அவருடைய வழியில உங்களை நடத்தி உங்களை கொண்டு போய் ஆசீர்வாதமான பாதைக்கு நேராய் உங்களை கொண்டு போய் கர்த்தர் சேர்க்க போறார். ஆமே, எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்துச்சு? எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அந்த வார்த்தையின்படி நீங்கள் விசுவாச்சா கீழே ஆமேன் என்று டைப் பண்ணுங்க. கர்த்தர் அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை வீழ்த்துவார். நம்ம எல்லாரும் இந்த நாளில் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரை பார்த்துக்கலுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி எங்களை நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்க, எங்களை மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக என்று சொல்லி கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்னென்னலாம் இந்த நாளில் நீங்கள் கேட்குறீங்களோ அவர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கற்றுக் கொடுக்க போகிறார். எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தையை ஆண்டவரே விசுவாச்சிருக்கிறாங்களோ, அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் இவருடைய வழியை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறவர். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் அறிந்து ஆண்டவரே, உங்களுடைய படிப்புக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், வேலைக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், ஊழியக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் நடத்துவதற்கு நீர் வல்லவராக இருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வேற நிறவாய் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேத்துக்கும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறதுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் பொருட்படுத்திக் கொள்கிறாங்க. ஒவ்வொரு பேரும் இந்த வாரத்தில் அற்புதமாக நீங்கள் நடத்துவீராங்க. ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீங்கள் அபரிதமாக ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் அக்னி ஜுவாலியாக நீங்கள் பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழி நடத்த போகிறதுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் வழி நடத்துவதும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொன்னால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் உங்களை அதிசயமாக நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.